அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நான் 2 வருஷம் அவங்க வீடியோவை பார்த்து அதில் நிறைய எல்லாம் பார்ப்பேன். இருந்தாலும் இதுதான் உண்மையாக தெரிஞ்சுது. அதனால் இது எனக்கு பயமாக இருக்கு உங்ககிட்ட பேச. ஏம்மா தெரியல ஐயா, கடவுளையே பார்த்துருக்கேனே, அதனால அப்படியே சரி. எனக்கு என்ன நிறைய பேர் நீங்கள் என்ன சாமி ரிஷியானுவாங்க, நீங்கள் என்ன சாமி சித்தரானுவாங்க, நீங்கள் என்ன சாமி முனிவரானுவாங்க, நீங்கள் என்ன சாமி மகானானுவாங்க. ஆனால் இந்த பேரெல்லாம் என் பேர் இல்லை. இந்த பேர் எதுவுமே என் பேர் கிடையாது. எங்க அம்மா அப்பா வச்ச சொந்த பேரு நித்யானந்தம். என்னுடைய குரு வச்ச பேரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். இதை தவிர நான் வேற எந்த பேரையும் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா எந்த பேரும் என் கூட வரப்போறது கிடையாது இல்லையா. என்னுடைய உண்மையான பேரோடவே நான் சாகணும். என்னுடைய உண்மையான பேரோடய என் வாழ்க்கை முடியணும். சும்மானா இது அதுன்னு போட்டுக்கிறதால நான் ஒன்றும் சாகாம இங்கே உட்காந்துட்டு போறதில்லை. அதனால நான் மனுஷன். ஆனா இவ்வளோ பேசுறதுக்கு காரணம்னா நான் மகானா, நான் சித்தரா புத்தரா அதெல்லாம் கிடையாது. மனுஷன் அனுபவத்துல எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச அறிவுரையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா நான் சித்தரும் கிடையாது, மகானம் கிடையாது, முனிவரும் கிடையாது. நான் சாதாரண மனுஷன். நீங்க பண்ணி கொடான கொடி பேர் எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்கோம். நாங்களாம் இறந்தே போகணும்னு நினைச்சவங்கலாம் உயிரோடு இருக்கிறோமே. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சாமி. நான் அடுத்த முறை வரும்போது உங்ககிட்ட நல்லா பேசணும் சாமி. நான் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு சாமி. எப்படின்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பக்கவாதம் மாதிரி உடல்நல சரியில்லாத போச்சு. அப்போ ஒரு 4-5 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்பா நான் இப்போ எப்படி நம்ம ஒரு குழந்தைய பார்த்துக்குவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய இது எப்படி இருந்துச்சுன்னா அப்பாவை பார்த்துக்கிறது ப்ளஸ்ஸு தொழில். நான் கைத்தறி நெசவு தொழில் தான், தறி நெய்கிறது. அப்புறமேட்டு அப்பாவை பார்த்துக்கிறது. எந்த ஒரு வெளி உலகத்தில் ஈடுபாடு இல்லாத நம்மளுடைய கடமை உண்டு. அப்பாவை பார்த்துக்கிறது நம்மளுடைய வேலை. இப்போ இப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் அடங்குது. இதை நான் உணர்ந்திருக்கேன். உணர்ந்து சொல்கிறேன் நான் இதை எப்படி அப்படின்னா இந்த உலக விஷயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஈடுபடாது இருக்கும் போது, நம்மளுடைய கடமையை மட்டும் செய்யும் போது, இந்த மாதிரி இருக்கும்போது மனம் அடங்குது. அதுக்கு எப்படி அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூச்சு அடங்கிருச்சு. அப்போ எனக்கு அப்போல்லாம் தெரியல, நான் உணரவும் முடியல. நான் இந்த பாதைக்கு வந்த பிறகு இதெல்லாம் நான் பாடம் பண்ணும் போது தான் அதனுடைய இது எனக்கு தெரியுது. எப்படின்னா இப்போ நான் அப்போ தெளிவில்லை, எனக்கு தெளிவில்லாத இருந்தப்போ எனக்கு இதுதான் நடந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால் உணர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நினைவுக்கு வரும்போதோ இப்படியெல்லாம் நாம் இருந்தோம் அப்படின்னு அதை நினைக்கும் போது அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மன எப்படி அடங்கும் அப்படின்னு சொல்லி, நாம் எந்த செயல்லையும் உலக செயலை ஈடுபடாத நம்ம கடமையை உண்டு நாம் உண்டுன்னு இருந்தாலும் மனம் அடங்கும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இப்போ தான் உணர முடியுது. பார்த்தீங்கன்னா அப்போ அடங்கி இருந்துச்சுன்னா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அது எப்படி நம்மளால் உணர முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ தான் உணர முடியுது. அது எப்படின்னா குருவால் மட்டும்தான் உணர முடியுது. குரு இப்படியெல்லாம் இருக்கும்பா, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தான்ப்பா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு குரு தெளிவுபடுத்தங்காட்டி மட்டும்தான் என்னால் இப்படி இருக்கு. அதாவது அது தெளிவு வருது எனக்கு. பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அப்போ என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால் தெளிவு பெற முடியல. அப்போ நமக்கு தெளிவு எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவால் மட்டும்தான் தெளிவு கிடைக்குது. அப்போ குருவால் மட்டும்தான் அந்த ஞானத்தை அடையக்கூடிய வழியும் அவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத எனக்கு இப்போ உணர முடியுது. பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருள் நமக்கு வரும்போது அதை உணர முடியுது. அப்போ எனக்கு தெரியல. ஆனால் குரு
இது இந்த நம்ம பாதையில் போகிறோம், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் அது வந்து நமக்கு புரியுது அதனுடைய உணர்வு. இதெல்லாம் எதுக்காக நடந்ததுன்னா அப்போ தான் புரியுது. ஆமாம் சாமி. நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். ஆனால் அது நடக்கும்போது நமக்கு தெரியாது, ஏன் நடந்ததுன்னு தெரியாது. தெரியல. இப்போ நாம் திரும்பி பார்த்தோம்னா தான் தெரியும், ஓ இதுக்காக தான் நடந்தது அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேர் நடக்குது. அதனால தான் இந்த 2 கேரக்டர் இருக்கிறாங்க. ஒன்று பிள்ளைங்க 2 கேரக்டரு. ஒரு கேரக்டர் எப்படின்னா, நான் குடும்பம் தான் மெயின், குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு வேலைக்கு போகிறதுனாவோ வீட்டில் சம்பாதிச்சு கொடுக்குதுனாவோ அப்படியே ரொட்டேட் ஆகினே இருப்பான். அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, தருதலையாகவே சுற்றினே இருக்கும். அது என்ன பண்ணா, இவன் கூப்பிட்டா வேலைக்கு போவோம், அவன் கூப்பிட்டா வேலைக்கும் 10 தொழிலை கற்று வச்சுக்கும். கடைசியில் பார்த்தோம்னா குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டனே தான் இருப்பான். இந்த தருதலையாக சுற்றி இருந்ததெல்லாம் எங்கேயோ போய் நின்று இருக்கும். வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் சாமி, சரிங்களா? ஏன்னா அவன் கற்றுக்கினே இருக்கிறான். அவன் தருதலையாக சுற்றினா கூட பல விஷயங்களை எல்லோரும் கூட சேர்ந்து அவன் வேலை செய்யலாம் கூட 10 பேரை வேலை வாங்குற அளவுக்கு அவன் தயார்படுத்திக்கிறான். ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, தன்னை ஒரு கூட்டில் அடக்கி வச்சுக்கின்னு இதுக்காக தான் நான் பிறந்தேன், வேறு திறமையை பயன்படுத்துறதே கிடையாது. அப்போ அவனோட திரும்பி பார்த்தா நான் வாழ்க்கை என்ன ஆகுனா, இதுக்காக இவ்வளோ தூரம் நான் 5 வருஷம் 20 வருஷம் வீணாக போச்சு என் வாழ்க்கை, இதுக்கப்புறம் அவனால் எதையும் கற்றுக்க முடியாது. அப்போ ஒழுக்கம் இருந்தால் மட்டும் போதாது, இந்த உலகத்தில் வாழக்கூடியதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஒழுக்கம் மட்டும் வச்சிங்கன்னா சோறு போடுமா? திறமையை வளர்த்துக்கணும். திறமை இல்லாத ஒழுக்கம் ஏமாலியாக தான் போய் நிற்கும் கடைசியில், புரியுதுங்களா? அப்போது ஒழுக்கம் இல்லாதவனா எப்படி ஒன்றா வாழ்ந்துட்டு கடைசியில் மேல்நிலைக்கு போகிறான்னா, ஒழுக்கத்தோட நல்ல புள்ளியாக வாழறவன் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கின்னு தன்னை மேல்நிலைக்கு கொண்டு போகணும். அப்போ தான் ஊருக்கு விளக்கமாக இருப்பான், புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணா, இவன் நொந்து நூலாக போயிட்டானா பார்க்குறவன் நினைப்பான், எப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொன்னவெல்லாம் பார்த்தியா நல்லா எப்படி இருக்குது பார்த்தியா, எப்படி ஒன்றா வாழ்ந்தவன் நல்லா இருக்கான்னு அவனை சாட்சி பொருளாக்கிடுவான். இனி உலகம் அப்படி தான் போகுது, கொள்ளடிக்கிறவன் நல்லா இருந்தானே பேசிக்கிறோம், நல்லவன் யோகியன் என்ன சொல்கிறோம், நம்ம ஏமாளி தான் சொல்லிக்கிறோம். அந்த நிலை வரவே கூடாது. நீ நல்லவனாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வைராகியத்தை வச்சுக்கணும். அப்போ வாழறதுக்கான பல விஷயங்களை நீ கற்றுக்கணும். இது போல் இன்றைக்கி 500 ரூபா வருது, நாளைக்கு என்ன பண்ணணும், 1000 ரூபா வரத்துக்கு என்னோடய திறமையை நான் யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். 500 ரூபா வந்ததே போதும் இங்கே நின்ட்டோம்னா நீ வாழ்ந்த வாழ்க்கை 0 ஆகிடும், 4 பேர் சிரிக்கிற அளவுக்கு ஆகிடும், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆகவே கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி, அதனுடைய அருள் வந்து அது உணர முடிஞ்சிச்சு, திருப்பி ஏன் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். அது ஏன் போயிடுச்சு அப்படின்னா, நான் அந்த அப்பா வந்து இறந்துட்டார், 5 வருஷத்துக்கு அப்புறம் இறந்துட்டார் அப்பா. அப்போ வந்து நம்ம திருப்பி உலக செயல்பாட்டுக்கு போய் அதை ஈடுபடும் போது அதனுடைய அருள் இப்போ மனம் வந்து அங்கே பாயும் போது திருப்பி அது வந்துடுது, வெளியே போயிடுது. அப்போ இறைவனும் விளைகிறது. அப்படிதான் சார். ஆமாம். இப்போ இதெல்லாம் உணர முடியுதானா என்னால்? ஒரே ஒரு பொருள் தான் சார், அவன் வந்து இறங்கக்கூடிய இடம் ஒன்று தான், மனசு தான் அவனுக்கான இடம். அதான் அந்த மனசில் நீ உலகத்தை வச்சனா இறைவன் அங்கே இருக்க மாட்டான், இறைவனை வச்சனா உலகம் அங்கே இருக்காது. இது 2 தான். நம்ம எதை வைக்கிறோம் அப்படின்றது தான் சாமி விஷயம். இவன் உள்ள வந்தால் அவன் போயிடுவான், அவன் வந்தால் இவன் போயிடுவான். அதெல்லாம் விளையாட்டாக சொல்லுவாங்க, சாவுன்னு ஒன்று வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க முடியாது, செத்துறேன் நான் வந்தேன், அப்புறம் எப்படி இருப்பான்? அந்த மாதிரி இறைவன் உள்ள வந்தால் இந்த உலக துன்பம் இருக்காது, அது வெளியே போயிடும். புரியல? இருளை ஒளி விழுங்கி ஏக உருவம் ஆனது போல் அருளை விழுங்கும் இருள் விலகி நிற்பது எக்காலம்னு சொல்கிறாரு. எப்பா ஒளி வந்தவொடனே இங்கேருந்து இருளெல்லாம் விலகி போச்சு. அப்போ அந்த மாதிரி அருள் உனக்கு எனக்குள்ளே வந்து இறங்கிச்சுன்னா என் மனசில் இருக்கிற இருளெலாம் விலகிடும்பா, அந்த மாதிரி வர வைப்பா அப்படின்றாரு. புரியுதுங்களா? அப்போ அந்த மன அடங்கிய நிலை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் உணர்ந்திருக்கேன். நாம் வந்து எதிர்காலத்துல இல்லை, கடந்த காலத்துலையும் இல்லை, நிகழ்காலத்தில் இருக்கும். ஆமாம், அதான் சாமி. அதான் சார், வாழ்க்கைக்கு எந்த நேரத்தை காட்டணும், அது எதிர்காலத்தையும் காட்டாது, கடந்த காலத்தையும் காட்டாது. இன்னைக்கு என்ன நேரமோ அதை மட்டும்தான் அது காட்டும். அப்போ நான் கூட எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு அந்த புள்ளியில் தான் இருக்கணும். ஒன்று கடந்த காலம் போனோன்னா கவலை வந்துடும், எதிர்காலத்துக்கு போனோன்னா பயம் வந்துடும். ஐயோ அடுத்து என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகும் போயிடும். கடந்த காலம் பார்த்தோம்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை 0ன்னு கவலைகள் மட்டும்தான் மிச்சம் நிற்கும். அந்த மனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தை அது பால் குடிக்குது, அது போய் தூங்குது, அந்த நிலையில் இருக்குது அந்த மனம். அந்த அடங்கிய மனம் பால் குடிச்சிட்டு குழந்தை வந்து எப்படி தூங்குதோ அந்த மாதிரி இருக்குது. இதே வந்து நம்ம அலையக்கூடிய மனம், குழந்தை வந்து அடம் பிடிக்குதுல பார்த்தீங்களா, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும், நான் இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அலையிற மனம் வந்து எப்படி இருக்குது, குழந்தை வந்து அடம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிதான் அடம் பிடிக்கும்.
அடம்பிடிச்சா தானே காரியம் செய்வோம், காரியம் செஞ்சால் தானே கர்மா வரும், அதுக்காக தான் அது அடம்பு. இல்லை இதெல்லாம் உணர முடிஞ்சிருது சாமி. என்னால் எனக்கு இப்போ கூட ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உணர முடியுதானா என்ன இந்த பாடத்துக்கு வந்த வாட்டி இந்த உணர்வுக்காக தான் பாடம் பண்ணுறது. ஆமாம் சார். இது சாதாரணமாக எல்லாரும் அறிய முடியாது. அப்போ அறியணும், எல்லாரும் அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா பாடம் பண்ணணும். பாடம் சிறப்பாக பண்ணால் நம்ம நிலை மாறும், நம்ம சிந்திக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஐயா சொல்லுவார், அதை வந்து அதே விஷயத்த நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஐயா எடுத்துக்கிற விஷயமே வேறு மாதிரி இருக்கும். அதை யோசனை பண்ணி பார்த்தோம்னா இப்படிலாம் ஒருத்தர் எப்படி யோசிக்க முடியும் தான் தோணும். அவர் அந்த இடத்துலேருந்து யோசிப்பார். புரியுதுங்களா? ஏன்னா அவர் பட்ட துன்பம் அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட நிலை வந்து அந்த மாதிரி யோசிக்க வைக்கிது. ஆமாம், பார்த்தீங்கன்னா ஆமாம். அதான் என்னன்னா இப்போ கஷ்டப்பட்டவனால மட்டும்தான் அந்த அளவுக்கு நான் யோசிக்கவே முடியும். சாமி யார் கஷ்டப்படாது? அதான் சாமி, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் எப்போ அடுத்தவங்களுக்கு விமோச்சனம் வரும்னா நான் என்ன மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கணும். இப்போ எனக்கு கஷ்டம் வந்து நான் என்ன நினைப்பேன்னா என் பிள்ளைக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைப்பேன். அதனால் இந்த உலகத்தில் எனக்கு எந்த பயணம் எதுவுமே கிடையாது. எதாவது இருக்குமா? கிடையாது. நான் இதிலேருந்து வெளியே வந்து என்ன மாதிரி என் பிள்ளையோ இந்த உலகமாக யாரும் படக்கூடாதுன்னு ஐயா சிந்திச்சதோட விளைவு தான் இங்கே இவ்வளோ பெரிய. ஐயா வந்து என்ன நினைச்சுக்கிறார், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நான் வந்து இப்படிலாம் துன்பப்பட்டு இப்படி ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்கேன், அதே மாதிரி எல்லாரும் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஐயா வந்து இத்தனையும் செஞ்சு பண்ணியிருக்காரு. ஒரு தாய் மாதிரி நான் என்ன கஷ்டப்பட்டாலும் அது பிள்ளைங்களுக்கு காட்டாமல் காப்பாற்றணுன்ற ஒரு வைராகியம் தாய்க்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு ஞானிக்கும் அந்த வைராகியம் இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ பாடலாம். ஐயா வந்து மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி தாயில் சிறந்த தயாவான தத்துவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐயா கண்டிப்பாக நல்லது நல்லது ஆத்மா சிறப்பு.